வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் உலகப் போராட்டம் உக்ரைன் மீது புட்டின் நடத்திய தாக்குதலால் நேட்டோ நாடுகள் உஷார். கிரீஸ் வான்வழியில் அத்துமீறிய துருக்கி போர் விமானங்கள் சீறி பாய்ந்ததால் பரபரப்பு. ஈரான் போரை நிறுத்த சீனாவின் உதவியை நாடும் ஸ்பெயின். பிரித்தானிய நிதி அமைச்சருக்கு எச்சரிக்கை, ஆலைகள் மூடப்படும் அபாயம். அமெரிக்க இலக்குகளை கண்காணிக்க சீன செயற்கைக்கோளை வாங்கிய ஈரான். விமான எரிபொருள் விலை உயர்வு, பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் கேட்கும் ஸ்பெயின் நிறுவனம். உக்ரைனின் புதிய மார்ஷியன் ட்ரோன்கள், நாசா தொழில்நுட்பத்தில் உருவான வியப்பு. பெல்ஜியம் வழியாக பிரித்தானியாவுக்கு நுழையும் அகதிகள், புதிய பாதையில் சிறு படகுகள். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலால் மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலின் போது ரஷ்ய ஏவுகணைகள் நேட்டோ உறுப்பு நாடான போலந்தின் எல்லைக்கு மிக அருகில் வந்து விழுந்தன. இதனால் பாதுகாப்பு கருதி போலந்து மற்றும் நேட்டோ நாடுகளின் போர் விமானங்கள் எல்லைப் பகுதியில் அவசரமாக பறக்க விடப்பட்டன. ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கைக்கு போலந்து ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் தனது படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. உக்ரைனின் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அந்நாட்டின் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. எல்லை தாண்டிய இந்த தாக்குதல்கள் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதுடன் போர் விரிவடையும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. கிரீஸ் வான்வழியில் அத்துமீறிய துருக்கி போர் விமானங்கள் சீறி பாய்ந்ததால் பரபரப்பு. ஏஜியன் கடல் பகுதியில் கிரீஸ் நாட்டின் வானெல்லைக்குள் துருக்கியின் போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்தன. ஆயுதங்களுடன் நுழைந்த துருக்கியின் போர் விமானங்களை இடைமறிக்க கிரீஸ் அரசு உடனடியாக தனது போர் விமானங்களை ஏவியது. துருக்கியின் இந்த அத்துமீறலால் ஏஜியன் கடல் பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. நேட்டோ அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்த போதிலும் கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. சமீப காலமாக துருக்கி விமானங்கள் கிரீஸ் வான்வழியை ஆக்கிரமிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கிரீஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச விதிமுறைகளை மீறி செயல்படும் துருக்கிக்கு கிரீஸ் தனது ராணுவ பலத்தின் மூலம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. இந்த மோதல் போக்கு இரு நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் ராஜதந்திர உறவில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போரை நிறுத்த சீனாவின் உதவியை நாடும் ஸ்பெயின். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெய்ஜிங்குக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சீனா முக்கிய பங்காற்ற முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு ஆதரவு அளிக்காத நேட்டோ நட்பு நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக அமெரிக்க போர் விமானங்கள் தனது வான்பரப்பை பயன்படுத்த ஸ்பெயின் தடை விதித்துள்ளதால் அந்த நாட்டுடனான வர்த்தகத்தை துண்டிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவும் பதற்றத்தால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. நேட்டோ கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச சட்டங்களின்படி இந்த போரை நிறுத்த சீனா முன்வர வேண்டும் என்பதே ஸ்பெயினின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பிரித்தானிய நிதி அமைச்சருக்கு எச்சரிக்கை, ஆலைகள் மூடப்படும் அபாயம். பிரித்தானிய நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தொழிற்சாலைகளுக்கான எரிசக்தி மானிய ஆதரவை வழங்க தாமதம் செய்வதால் நாட்டின் உற்பத்தி துறை கடும் நெருக்கடியில் உள்ளது. எரிசக்தி கட்டண உயர்வால் இரும்பு மற்றும் ரசாயன ஆலைகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் இவை நிரந்தரமாக மூடப்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த மெத்தன போக்கால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் போட்டிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அதிக மின்சார கட்டணம் காரணமாக பிரிட்டன் நிறுவனங்கள் திணறி வருகின்றன. உடனடி நிதி உதவி கிடைக்காவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி திறன் கடுமையாக பாதிக்கப்படும் என தொழில்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பசுமை எரிசக்தி மாற்றத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் தற்போதைய ஆலைகளை காப்பாற்ற அவசர நடவடிக்கை தேவை என்பதே உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. அமெரிக்க இலக்குகளை கண்காணிக்க சீன செயற்கைக்கோளை வாங்கிய ஈரான்.
மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை துல்லியமாக கண்காணிக்க விண்ணில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள சீன செயற்கைக்கோள் ஒன்றை ஈரான் வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செயற்கைக்கோள் மூலம் போர்க்கப்பல்கள் மற்றும் ராணுவ தளங்களின் நடமாட்டத்தை துல்லியமான புகைப்படங்கள் மூலம் ஈரான் கண்காணிக்க முடியும். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் சீனாவிடமிருந்து இந்த தொழில்நுட்ப உதவியை பெற்றது அமெரிக்காவுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் துல்லியத்தை ஈரான் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி தாக்குதல் நடத்த இது ஈரானுக்கு உதவும் என்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் சீனா மற்றும் ஈரான் இடையே வளர்ந்து வரும் இந்த ரகசிய கூட்டணி பிராந்தியத்தின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு, பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் கேட்கும் ஸ்பெயின் நிறுவனம். சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் ஸ்பெயின் நாடு விமான நிறுவனம் கூடுதல் கட்டணம் கோருகிறது. எரிபொருள் கூடுதல் கட்டணம் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் இந்த தொகையை செலுத்தினால் மட்டுமே பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது இந்த திடீர் கட்டண உயர்வுக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முழு தொகையையும் செலுத்தி டிக்கெட் வாங்கிய பிறகும் கூடுதல் பணம் கேட்பது பயணிகளிடையே பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக பயணிகள் நுகர்வோர் அமைப்புகளிடம் புகார் அளித்து வரும் நிலையில் இது சட்டவிரோதமானது என பல தரப்பினர் விமர்சிக்கின்றனர். உக்ரைனின் புதிய மார்ஷியன் ட்ரோன்கள் நாசா தொழில்நுட்பத்தில் உருவான வியப்பு. செவ்வாய் கிரகத்தில் நாசா பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உக்ரைன் தனது புதிய மார்ஷியன் கில்லர் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன்கள் இயற்பியல் விதிகளுக்கே சவால் விடும் வகையில் மிக குறைந்த காற்றழுத்த மற்றும் கடினமான சூழல்களிலும் அதிவேகமாக செயல்படும். ரேடார்களில் சிக்காமல் தப்பிக்கும் ஆற்றல் கொண்ட இந்த ட்ரோன்கள் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்றவை. செவ்வாய் கிரகத்தின் மெல்லிய வளிமண்டலத்தில் பறக்க வடிவமைக்கப்பட்ட ரேடார் தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இவை அதிக எடையை தூக்கி செல்ல முடிகிறது. நவீன செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இந்த ட்ரோன்கள் மனித குறுக்கீடு இன்றியே போர்க்களத்தில் சுயமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவை. உக்ரைன் போரில் இந்த புதிய தொழில்நுட்பம் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் வான்வழி தாக்குதலில் இது புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும் எனவும் நிபுணர்கள் கருதுகின்றனர். பெல்ஜியம் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் அகதிகள், புதிய பாதையில் சிறு படகுகள். பிரான்ஸ் நாட்டின் கடும் கட்டுப்பாடுகளை தவிர்க்க அகதிகள் இப்போது பெல்ஜியம் கடற்கரையிலிருந்து சிறு படகுகள் மூலம் பிரிட்டனுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். பிரெஞ்சு கடற்கரைகளில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியதை அடுத்து கடத்தல் கும்பல்கள் பெல்ஜியம் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளனர். சமீபத்தில் பெல்ஜியத்தின் டி பானே கடற்கரையிலிருந்து புறப்பட்ட பல படகுகளை அதிகாரிகள் கண்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சை விட பெல்ஜியம் கடற்கரையிலிருந்து பிரிட்டன் தூரம் அதிகம் என்பதால் இந்த ஆபத்தான கடல் பயணம் உயிரிழப்பு அபாயத்தை அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே நிலவும் தடையற்ற போக்குவரத்து வசதியை பயன்படுத்தி அகதிகள் மிக எளிதாக பெல்ஜியம் எல்லைக்குள் நுழைவதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க பெல்ஜியம் மற்றும் பிரிட்டன் அதிகாரிகள் இணைந்து புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர்.